என்னடி நான் போட்ட பிளானை எம்டிஏ காலி பண்ணிட்டாரு. ரேவதி வசமா மாட்டிப்பான்னு பார்த்தா இவ எஸ்கேப் ஆயிட்டாளே. போச்சு, எல்லாம் போச்சு. Wow. Yes, nice. Congratulations, Karthi. பிரமாதமா பிரசன்ட் பண்ணீங்க. We are very happy. All the best. Sir, well presentation. Nice to meet you, sir. Thank you, sir. Great. Nice presentation. Thank you. Well done, Mr. Karthi. Thank you, sir. Bye. Bye. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. Thank you, sir. Welcome, sir. Excellent. பிரமாதம். நல்ல Thank you, sir. Thank you, sir. Thanks. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? பிரசன்டேஷனை என்ன பண்ண சொல்ற மாதிரி சொல்லிட்டு இப்படிதான் கடைசி நேரத்துல அசிங்கப்படுத்துவீங்களா? இதுக்காக நான் ராத்திரி முழுக்க ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? என்ன பழி வாங்கணும் தானே என்கிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல கொடுத்து படிக்க சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட பத்தி பிரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி பழி வாங்க நினைப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. ஏங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க? என்ன எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுப்பீங்களா? இல்ல சார், இப்பதான் நான் உங்களை கரெக்டா புரிஞ்சிருக்கேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் கொடுத்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வேற, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் வேற. அதை இங்க பிரசன்ட் பண்ணிருந்தா எல்லாமே தப்பா இருக்கும். அதுக்காக தாங்க நான் ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்றேன்னு சொன்னேன். சார், அது நீங்க கொடுத்த ஃபைல் தானே, அப்புறம் எப்படி அதுல இருக்கிற ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் மாறும்? முதல் நாள் லெட்டரை வச்சு அசிங்கப்படுத்துனீங்க, இன்னைக்கு ஃபைல மாத்தி அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதானே? ஏங்க, நான் கொடுத்த ஃபைல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. சார், தப்பு இல்ல நீங்க பண்ணிட்டு வேற யாரோ பண்ண மாதிரி சொல்லாதீங்க. ஏங்க, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. சூரியகலா என்னதான் அந்த ஆபீஸ்ல கார்த்தி இல்லைன்னு சொன்னாலும் சின்னதா ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. நானே அங்க போய் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எதுக்கும் ரேவதிக்கு கால் பண்ணி எம்டி இருக்காரான்னு செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்கம்மா. ரேவதி, நான் இப்போ ஆபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? என்னம்மா விஷயம்? இல்ல, சும்மா உன்னை பார்த்துட்டு அப்படியே உன் எம்டி இருந்தா அவரையும் பார்த்துட்டு போலாம் தான் வரேன். சரி வாங்கம்மா. ரேவதி, அங்க உன்னோட எம்டி இருக்காரு தானே? ஆமா, எங்க ஆபீஸ்ல தான் இருக்காரு. சரி சரி, நீ அவர்கிட்ட எதையும் சொல்லிக்க வேண்டாம். நான் நேர்லயே அவரை வந்து பாத்துறேன். ஓகேமா, வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா எதுக்கு திடீர்னு இங்க வராங்க? நான் எம்டிய பத்தி தப்பா சொன்னதால அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வராங்களா? ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்கம்மா, ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? நான் ஆபீஸ்க்கு வெளியில இருந்து தான் பேசுறேன். கீழே வரியா? இதோ வரேம்மா. சொல்லு ஸ்வாதி. அம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவசரமா பணம் தேவைப்படுது.
அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ண. நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நான் ரேவதி ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். என்னது, அக்கா ஆபீஸா? ஆமா, அவளை சும்மா வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் நேர்ல வந்து பணம் தரேன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு. சரிம்மா, சொல்லிடுறேன். வாங்கம்மா. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு, அப்படியே உன் எம்டியும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்டு சொல்லு. சரிம்மா, வாங்க. ம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், உங்க கம்பெனில ஆபீஸ் பாய் வேலைக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் மேடம். உங்க பேர் என்ன? முருகன் மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? +2 படிச்சிருக்கேன் மேடம். உங்க பேர் என்ன? பரமேஷ் மேடம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானும் +2 தான் படிச்சிருக்கேன். சரி, சர்டிபிகேட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். குடா கொடுங்க. இல்ல மேடம். ஆபீஸ் பாய் வேலைக்கே நீங்க ஓகே தான். இருந்தாலும் இந்த விஷயத்துல எங்க பாஸ் தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். சரி வாங்க, பாஸ் பாக்க. ஓகே மேடம். ஓகே மேடம். வாங்க.